no matter who you are.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி டி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற கற்றுக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மிசேல் தாஸ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் மனோஜ் பிரபாகரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ஸ்ரீராம் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கோடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்கிற இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஐயா மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம தினம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து மூச்சு உள்ளே எடுத்த பிறகு
மகாமந்திரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம் என உறுதியெடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இதுவரை தொடர்ந்து ஆசன பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் நமக்கு அளித்து வரும் ஆசான் அவர்கள் இன்று மேன்மையான சில பயிற்சிகளை நமக்கு பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களும் நமக்கு அளிக்க உள்ளார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய மூளைக்கும் முதுகுத்தண்டிற்கும் தொடர்புண்டு. இந்த முதுகுத்தண்டின் வழியாகவே அந்த சூட்சும நாடி, அந்த நடுநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடி திறக்கப்படுவதற்கு சில ஆசன முறைகளை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த ஆசன முறைகளில் வேதாந்திரி மகரிஷி ஐயா சில வழிமுறைகளை பின்பற்றி அதை தான் அனுபவித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிவகையில் நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு சிலதை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் இப்பொழுது நாம் நின்ற நிலையிலேயே இந்த கத்திரிக்கோளாசனம் சொல்லுவோம். இந்த வலதுகால் நிலையில அந்த வலதுகால் எடுத்து வச்சு கைகளை மேல கோர்த்துட்டு இப்போ ஆப்போசிட்ல திரும்புறோம். திரும்பும் பொழுது அந்த முதுகுத்தண்டு சீராகுவதற்கான வாய்ப்பாக அமைகிறது. அப்படியே ஒரு 10 வினாடி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட நிதானமான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக எதிர் திசையில் ஆப்போசிட்ல செய்துக்கிறோம். எந்த கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த பக்கமாக திரும்புகிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு.
அடுத்து படுத்த நிலைக்கு சென்று விடுகிறோம். அதே கத்திரிக்கோள் ஆசனத்தை படுத்த நிலையில் செய்கிறோம். வலது காலை எடுத்து இடப்புறமாக வைக்கிறோம். தலை வலதுபுறமாக உள்ளது. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி உயரும் அளவுக்கு ஆழமான மூச்சு. இரு கைகளும் வானத்தை நோக்கி உள்ளது. உள்ளங்கைகள் மட்டும் வானத்தை நோக்கி உள்ளது. இப்பொழுது இடது கால் ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து வலது காலை எடுத்து இடது கால் கட்டை விரலுக்கு அடியில் வைக்கிறோம். தலை எந்த பக்கமாக சாய்கிறதோ அதற்கு எதிர் திசையில் கால் வந்து விடுகிறது. ஓய்வு. அடுத்த கால் ஓய்வு. உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து கால்கள் இலக்கமாக வைத்து உடல் எங்கும் இறுக்கமில்லாமல் வைத்து ஒரு நிதானமான நீண்ட மூச்சு காற்று உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றி விடுகிறோம். இப்பொழுது வலது கால் மேல வருது, இடது கை மேல போகட்டும். வலது ஆப்போசிட்ல இடது. அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஆப்போசிட்ல செஞ்சுக்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து இரு கால்களையும் மேலே உயர்த்துகிறோம். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு.
அடுத்து கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனங்கள். கவிழ்ந்து படுத்த நிலையில் முதல் ஆசனம். இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கால் குதிகால்களும் பின்புறமாக ஒரு 10 முறை தொடரும். வயிற்று பகுதி இயக்கப்படுவதற்கான பயிற்சியாக அமைந்துள்ளது. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட ஆழ்ந்த மூச்சு. பாம்பாசனம். புஜங்காசனம். நுரையீரல் இயக்கப்படுவதற்கும் மூச்சு குழாய் திறக்கப்படுவதற்கும் நுரையீரல் விரிவடைவதற்கும் தைராய்டு சுரப்பி ஒழுங்குபடுவதற்கும் மிக முக்கியமான எளிமையான ஆசனமாக அமைக்கப்பட்டுள்ளது புஜங்காசனம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வில்லாசனா, தனுராசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டி சுருங்கின் உபாயம் பல உள அப்படின்ட்டு திருமூலர் சொல்றாரு. அதன்படி நம்முடைய உணவுகளை ஒழுங்குபடுத்தி ஆசன பயிற்சிகளை முறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த வயிற்றுப்பகுதியை உள்நோக்கி சென்றுவிடும். அப்படிப்பட்ட பயிற்சியாக இந்த வில்லாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் ராஜ உறுப்புகளாகிய சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் இயக்கப்படுவதற்கும் இப்பயிற்சி துணை செய்கிறது. மேலும் குப்புற உளுந்தா குழந்தைகளுக்கு திட உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய ஆசனங்களில் நம்முடைய ஜீரண உறுப்புகள் தூண்டப்படுகிறது. நீண்ட நேரம் இப்படி தூங்கக்கூடாது. ஆனாலும் ஒவ்வொரு நாளுக்கும் 10 நிமிடமோ 20 நிமிடமோ கவிழ்ந்து படுத்த நிலையிலும் படுத்திருப்பது அவசியமானதாகும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முயலாசனம், முக்கியமான ஆசனம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு.
பூனை ஆசனம். முட்டி பகுதியிலிருந்து நம்முடைய கைகள் நீட்டி இருக்க வேண்டும். இரு கால் முட்டிக்கு நடுவில் இடைவெளி இருக்க வேண்டும். கால்கள் விரிந்திருக்க வேண்டும். ஒரு அரை அடி இடைவெளியில் விரிந்திருக்க வேண்டும். தலை மேல போகும் பொழுது முதுகுத்தண்டு கீழே இருக்கு. வெளியே காற்று, வெளியே உள்ளே, வெளியே உள்ளே, வெளியே உள்ளே, வெளியே, ஓய்வு. பார்ப்பதற்கு எளிமையான ஆசனமாக இருந்தாலும் மிக 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 பயன்பாடுடைய பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூனை ஆசனம். நுரையீரலுக்கு காற்றோட்டமும் ரத்தோட்டமும் உயிரோட்டமும் செல்ல வேண்டுமானால் இப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதயத்தினுடைய நரம்புகள் சீராக இயக்கப்படுவதற்கு இப்பயிற்சி உதவும். மேலும் தைராய்டு சுரப்பி மண்டலம், ஜீரண சுரப்பி மண்டலம் தூண்டப்படுவதற்கும் இப்பயிற்சி இன்றியமையாததாக உள்ளது. ஆகையால் இப்பயிற்சி ஒவ்வொரு நாளும் தொடர்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடர வைப்போம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக பத்மாசனா. பத்மாசனா உடலை நேராக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. இரு கண்களும் மூக்கு நுனியை கவனிக்கட்டும். நீண்ட காற்று இரு கைகளையும் எடுத்து காற்றை ஆழ்ந்து எடுத்து காற்றை வெளிவிட்டவாறு கைகள் 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே மெல்ல கை மேல வருது, காற்றுள்ளே செல்கிறது. மூச்சு காற்றை விடுகிறோம். ஆழ்ந்து மூச்சு. மீண்டும் ஒன்றை ஆழ்ந்து மூச்சு காற்றை இழுத்து வலப்புறமாக திரும்பி வலது கால் முட்டியில் நம்முடைய 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல கை மேல வரட்டும். அந்த மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கை இருக்கால் முட்டி மீது வைத்து ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் இல்லை. இடப்புறமாக ஆழ்ந்த மூச்சு. மெல்ல கை மேல வருது, மூச்சு உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கோணாசனம் அமர்ந்த நிலையில்
1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. ஒரு துணியை முறித்து கொண்ட எது போல உள்ளதோ அதுபோல் நம்முடைய முதுகுத்தண்டு திருகப்படுகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றி விடுவோம். எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கிரியா பயிற்சி. உங்களுக்கு எப்படி வசதியோ அது போல் அமர்ந்து இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை வைத்து வலது நாசியை அடைத்து இடதின் வழியாக 10 முறை வெளியேற்றுகிறோம். அடுத்து வலதில் ஆழ்ந்த மூச்சு. இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். காற்றை வெளியேற்றும் பொழுதே வயிற்று பகுதி உள்ளும் வெளியும் போய் வர வேண்டும். அடுத்ததாக இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து
1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து திருமூலர் பஸ்திரிகா. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்றுள் இழுத்து காதுகளை மடைத்து கிரிய பயிற்சி செய்வதற்கு மாற்று பயிற்சியாக மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. இரு கைகளை ஆனந்த முத்திரை வைத்து ஒரு நீண்ட மூச்சு. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். சுழல் முறை பிராணாயாம பயிற்சி 7 சுற்று செய்கிறோம். மிக மெதுவாக ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது காற்று. எடுக்கக்கூடிய காற்று நம்முடைய முயற்சியில் உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது அதனுடைய இயல்பில் வெளியேறுகிறது. மேலும் காற்று ஒரு 4 வினாடி நேரம் அல்லது 8 வினாடி நேரம் உள்ளிழுக்கிறோம் என்றால் 16 வினாடி நேரம் மிக மெதுவாக வெளியேற வேண்டும். எடுக்கக்கூடிய காற்று கோடிக்கணக்கான செல்களுக்கும் சென்று மிக மெதுவாக வெளியேறுகிறது. மேலும் இப்பயிற்சியால் உடல் வெப்பமும் குளிர்ச்சியும் சமன்படுகிறது. சுரப்பி மண்டலங்கள் சீர்படுகிறது. நடுநாடி தூண்டப்படுகிறது. மூளைக்கு போதுமான உயிர்காற்று கிடைக்கிறது. மூளைக்கு எந்த அளவுக்கு உயிர்காற்று கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு மூளை நன்கு வேலை செய்யும். மேலும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் செயலை இந்த காற்று செய்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 16-17 முறை நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே நிகழ்வு இந்த பிரபஞ்சம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றின் மூலமே. எந்த மருத்துவரும் எந்த முறைகளாலும் செய்ய முடியாத இந்த உயர்ந்த நிலையாகிய இந்த சுவாச பயிற்சி நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தும். நம்முடைய உடல் தூய்மை அடைவதற்கும் மனம் செழுமை அடைவதற்கும் இந்த சுவாச பயிற்சி மேன்மையானதாகும். சித்தர்கள் காட்டிய வாழ்ந்து அனுபவித்த இக்கல்வியை மேலும் மேலும் செய்வதற்கு உந்து சக்தியாக இருக்கும் இப்பயிற்சி. ஆகையால் உணவுகளையும் ஆசன முறைகளையும் முறையாக செய்பவர்களுக்கு மட்டுமே இப்பயிற்சி கைகூடும். விடாமல் வைராக்கியத்தோடு ஒரு
லட்சிய நிலையை அடைவதற்கு இப்பயிற்சி நமக்கு துணை செய்யும். சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் என்று சொல்வார்கள். இந்த சரத்தை பார்ப்பவர்கள், இந்த மூச்சை கவனிப்பவர்கள் மேலே இருக்கக்கூடிய அண்டத்தில் உள்ள அத்தனை கோள்களோடும் தொடர்புடைய நபராக மாறுவார்கள். அதை அனுபவித்து மேல் உள்ள கோள்களை ஆராய்ந்து நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் இப்பயிற்சியை ஒவ்வொரு நாளும் விடாமல் செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துகிறோம். சுவாச பயிற்சி அமைந்தவர்களுக்கே தியான பயிற்சி அமையும் என்பது திருமூலருடைய வழிமுறையாகும். யார் ஒருவர் ஆசன பயிற்சியில் மேன்மை அடைகிறாரோ, மூச்சு பயிற்சியில் மேன்மை அடைகிறார்களோ, அவர்களுக்கே தியானம் கைகூடும் என்கிறார். ஆகையால் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவதற்கு இப்பயிற்சி துணை செய்யும் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். ஏழு சுற்று, 14 சுற்று, 21 சுற்று செய்யலாம் என்கிறார் திருமூலர். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்களை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்கிறார். ஏழு சுற்று செய்த பிறகு இடதின் வழியாக உள்ளிழுத்தோம், இடதின் வழியாக விடுவிட்டவாறு நிறைவு செய்ய வேண்டும். ஏழு சுற்று செய்த பிறகு உள் மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். இந்த உள்மூச்சு வெளிமூச்சை கவனிப்பதன் மூலமாகவே நமக்கு தியானம் முதல் படியாகும், முக்கியமான படியாகும், முற்றான படியாகும். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி, நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று கூட்டு பிரார்த்தனையின் அதிசயத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு சாதனை பண்ணணும்னா, ஒரு காரியம் பண்ணோம்னா, இனிமேல் யாரையும் கேட்காதீங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாமே நடந்துடும். கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. இந்த மினி பஸ் இருக்கு இல்லையா, மினி பஸ் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கூட்டு பிரார்த்தனை தான் காரணம். ஆமாங்க, டிரைவர் ஒழுங்காக தாங்க ஓட்டுவார், ஒரு டேலண்டடுங்க, நல்லா ஓட்டிகிட்டு இருக்காருங்க. இந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 200 பேரும் இந்த பஸ் டிரைவர் ஓட்டும் போது இவர் திறமையாக கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். அந்த 200 பேர் மனசுலையும் ஒன்றா இவர் எங்கேயாவது போய் இடிச்சிடுவாரோ அப்படின்னு பயந்து 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 உட்கார்றாங்க இல்லைங்களா. அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசில் வண்டி எங்கேயாவது போய் இடிச்சிருமோ அப்படின்னு ஒரு இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் ஒரு கூட்டு பிரார்த்தனை நடக்குது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுது, அந்த வண்டி போய் இடிச்சிருது. மினி பஸ்ஸு, காரு இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே இருக்கிறவங்களுடைய மன எண்ணங்களை. நீங்கள் வேணால் பாருங்கள், பையன் ஓட்டும் பொழுது அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தாருன்னா வண்டி போய் இடிச்சிடும். பல அப்பா அப்படி தான் உட்காந்துக்கிட்டு அந்த பையனை பார்த்துட்டு இடிச்சிருவானோ, ஏன்னா அந்த பையனை குழந்தையாகவே பார்க்குறது. ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் பண்ணிடுவானோன்னு லாஸ் ஆயிரும். அதே மாதிரி பெண்கள் வந்து சமையல் பண்ணும்போது பாருங்கள், இந்த அம்மா விடவே மாட்டாங்க. சில வீட்டில எல்லாம் அந்த அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க, அது இப்படி பண்ணு இது இப்படி பண்ணு, சமைக்கவே மாட்டாங்க. ஒரு பெண்ணை தனியாக விட்டு பாருங்கள், சூப்பராக சமைச்சிருவாங்க. அம்மா பக்கத்தில் நின்னா போதும், மூளை வேலையே செய்யாது. அதே மாதிரி பையனை பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள், ஒழுங்காக பண்ணிடுவான்.
அப்பாவை பக்கத்தில் உட்கார வைங்க, பண்ண முடியாது. ஏன்னா அந்த எண்ணங்கள் வந்து பாதிக்குதுங்க. இவருங்க கூட்டு பிரார்த்தனைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பஹ்ரைன் நாட்டில் ஒரு 2 மாடி பில்டிங் இருக்குங்க, ட்வின் டவர் அப்படின்னு. அந்த ட்வின் டவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, 0 ஆக்சிடென்ட் திட்டம்னு சொல்லி. அதாவது ஆக்சிடெண்ட்டே ஆகாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பெருசாக 0 ஆக்சிடென்ட்னு பேர் வச்சு பில்டிங் கட்டி முடிச்சுட்டாங்களாமா. முடிச்சுட்டு அந்த ஓப்பனிங் பண்ணுற அந்த ஒரு விழாவை கொண்டாடுறதுக்காக அந்த பில்டிங் கட்டினவங்க, முதலாளி, மேனேஜரு, இன்ஜினியர் எல்லாம் என்ன பண்ணாங்களாமா, எல்லாரும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நடுக்கடலில் போய் ஒரு கப்பலில் எல்லாரும் சாப்பிட்டு நைட்டு 0 ஆக்சிடென்ட் திட்டம் அப்படின்னு சத்தமாக கத்தனோடனே அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே செத்துட்டாங்களாமா. ஒரு 56 பேர். இது உண்மை சம்பவங்க, பஹ்ரைன் நாட்டில் நடந்தது. இந்த கதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அதாவது எல்லாரும் சேர்ந்து ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனை அந்த இடத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடத்துகிறது. இப்போது ஊர் நல்லா இல்லாத காரணம் என்னென்னா, யாருடைய மனசும் நல்லா இல்லை. அப்போ சினிமா படங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வர மாதிரி, அழிகிற மாதிரி, வேற்றுக்கிரக வாசிகள் வந்து பாம்பு போடுற மாதிரி, சுடுற மாதிரி, இதை பார்த்து 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 என்னாச்சு, எல்லாத்துக்கும் மண்டைக்குள்ளேயும் அழிகிறது தான் இருக்குது, உருவாக்குறதே கிடையாதுங்க. அதனால் என்ன பண்ணணும், கூட்டு பிரார்த்தனையை மீண்டும் ஆரம்பித்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். கத்தி வேண்டாம், ரத்த வேண்டாம், பெரிய பொருளாதார செலவெல்லாம் இல்லை, செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். எனவே அனைவரையும் நான் கூட்டு பிரார்த்தனைக்கு அழைக்கிறேன். அதுக்காக நீங்கள் எங்கிட்ட வர வேண்டாம், ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன், கூட்டு பிரார்த்தனை எப்படி நடத்துறது அப்படின்னு. இந்த கூட்டு பிரார்த்தனை நடத்தணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரகசியம் அப்படிங்கிற சீக்ரெட் அப்படிங்கிற படம். இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள வித்தியாசம் தெரிந்த ஒருத்தர் மட்டுமே கூட்டு பிரார்த்தனை சக்ஸஸ் பண்ண முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நான் ஏற்கனவே நிறையா முறை பேசிட்டேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னால் பாஸ் ஆயிடுவீங்க. நான் ஃபெயிலாகக்கூடாதுன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. சொதப்பிடுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. மறந்துடுவாங்க. ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இதை பற்றி நிறையா பேசிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள வித்தியாசத்தை கற்றுக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணுங்கள், கூட்டு பிரார்த்தனை மையங்களை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம், பில்டிங் எல்லாம் வாங்க வேண்டாம். உங்கள் வீடு தான் கூட்டு பிரார்த்தனை மையம். ஒன்று பண்ணுங்கள், ஒரு விசிட்டிங் அடிங்க, அதுக்கு ஒரு பேர் வைங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க, அன்பு கூட்டு பிரார்த்தனை மையம். ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6 மணி முதல் 7 மணி வரை எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணலான்னு, ஜாதி மதம் இனம் எதுவுமே பாகுபாடு இல்லாமல். உடனே எங்கள் ஜாதிக்கார பசங்கள்லாம் வாங்க, தமிழை வாங்க, ஆந்திரா வாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாருமே யார் வந்தாலும் சரி, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் எல்லா வீட்லேயும் வாரத்தில் 1 மணி நேரமாவது கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், ஒரு நாள். இது சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு விசிட்டிங்கர் அடித்து வாரத்தில் ஒரு நாள் இந்த கிழமை இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் கூட்டு பிரார்த்தனை நடக்கும்னு நீங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களெல்லாம் பேச விட்டுறாதீங்க. உள்ளே வரும்போதே பேசாமருன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க நெகட்டிவாக பேசி நெகட்டிவ் கூட்டு பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. அதனால் வரவங்களெல்லாம் உட்கார வச்சு என்ன பண்ணணும், இவங்க யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அந்த கூட்டு பிரார்த்தனை மையத்தில் டிஸ்கஷன்லாம் கிடையாது. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் ஏற்கனவே நல்ல வார்த்தையை மட்டும் எழுதுங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், நானே கருணை, நானே சமாதானம், நானே அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை, நானே அன்பு, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன்னு வெறும் நல்ல வார்த்தை மட்டும்தான் இருக்கணும் அதில். இப்படி குடும்பம் நல்லா இருக்குது, அன்பாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல வார்த்தையும் போட்டுட்டு 1 மணி நேரம் எல்லாத்தையும் உட்கார வச்சு கண்ணை மூடி சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், நாங்கள் அனைவரும் அமைதியாக வாழ்கிறோம், ஏரி குளங்களில் நீர் நிறைகிறது, பால்வளம் அதிகமாகிறது. இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வார்த்தையெல்லாம் பொறுமையாக மெதுவாக ஏதாவது ஒரு மெலோடியஸான மெடிடேஷன் மியூசிக் போட்டுட்டு எல்லாரும் அமைதியாக உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கற்பனை செய்யணும். பாருங்க, சும்மா வாயில சொன்னால் நடக்காது. நான் நல்லா இருக்கேன் அப்படி நடக்காது. நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லணும். இப்படி கூட்டு பிரார்த்தனை மையங்களை
உலகில் உள்ள அனைவரும் ஆரம்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணால் என்ன தெரியுமா நடக்கும்? இங்கே பாருங்க, எந்த ஒரு செலவு இல்லாமல் உலகத்தை மாற்றிடலாங்க. அதாவது மழை வேணும்னா இங்கே பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இந்த ஊரில் இந்த இடத்துல மழை வேணும்னா வருங்க. இனிமேல் கூட்டு பிரார்த்தனை மட்டுமே ஜெயிக்கும். பல வருடமாக விதை போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை மாற்றுவோம். அப்போ கூட்டு பிரார்த்தனை தாங்க ஜெயிக்கும். எனவே கூட்டு பிரார்த்தனை மையங்கள் ஆரம்பித்து இப்போதைக்கு ரெடி பண்ணுங்க. ஒன்று விசிட்டிங்கர் அடித்து வீட்டில் நடத்துங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்ட டைமில் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரே விதமான ஒரு எண்ணங்களை அனுப்பிச்சு, இல்லை எல்லாத்துக்கிட்டையும் இந்த நாளில் இந்த டைமில் கரெக்டாக அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி இனிமேல் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனை மூலியமாக இந்த உலகத்தில் பல்வேறு விஷயங்களை சாதிக்க முடியும். அப்பப்போ என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கூட்டு பிரார்த்தனை செஞ்சு நிரூபித்து மக்களுக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் நேற்று 4 மணிக்கு மழை வரும்னு சொன்னோம், கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லி நிரூபித்து அதன் மூலியமாக மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி பெரிய பெரிய கூட்டு பிரார்த்தனை செய்து உலகையே மாற்றுவோமாக. கூட்டு பிரார்த்தனை மட்டுமே இந்த உலகத்தில் இனிமேல் ஜெயிக்கும். கூட்டு பிரார்த்தனை செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி நன்றி ஐயா. ஒரு கூட்டு பிரார்த்தனையின் பலன்கள் என்ன, எப்படி நாம் கூட்டு பிரார்த்தனை செய்தால் நாம் பல வகையிலும் நன்மை அடைய முடியும் என்பதை அற்புதமாக விளக்கிய ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வீட்டுல இருக்கியா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உற்பத்தி அப்படின்னாலே நீர் சக்தி அப்படின்ட்டு. இந்த தண்ணீர் குடத்திலே பிறக்கிறோம், தண்ணீரிலே கரைக்கிறோம் அப்படின்ட்டு பாடல் வரும். என்ன படம்னு எனக்கு நினைக்கல, ரிதம் சொல்லிட்டு ரொம்ப நல்ல பாடல். நீங்க அவசியம் எல்லாரும் கேட்டு பாருங்க. நதியே நதியே காதல் நதியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பாட்டு, நல்ல வரிகள். அதோடு மட்டும் இல்லாம அந்த இடம் எடுத்திருக்கிறது அவ்வளோ சிறப்பான இடங்களா எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துலதான் எல்லா உயிர்களும் உற்பத்தி ஆகும். இந்த நிலத்துல நீர் விழுந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய புல் பூண்டு செடிகள்லாம் முளைக்கிறது. அது போல நம்முடைய இந்த நீர் சக்தி அப்படிங்கிறது சிறுநீரகத்தோட தொடர்புடையது. நீர் உள்ள சிறுநீரகத்துல இணைக்கப்படுது. அதோடு அந்த சிறுநீரகத்தினுடைய வெளியுறுப்பு காதுன்னு கூட நம்ம வெளியுறுப்பாக்கி பார்ப்போம். இந்த சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றம். அதுல குறிப்பாக 7 வயது முதல் ஒரு பருவம். இந்த 7 வயதுல தான் பல் விழும். 7 வயதுல பல் விழுந்தது அப்படின்னா 14 வயதுல பூ பைத்துவாங்க. இந்த 7 வயது வரைக்கும் நம்ம என்னவெல்லாம் கத்துக் கொடுக்குறோமோ அதெல்லாம் கத்துக் கொடுத்துறோம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக 7 வயது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு குழந்தைகளை ஒரு வழிபாட்டு முறைக்கு சாமி கும்பிடுற முறையே நம்ம கத்துக் கொடுக்கல அப்படின்னா மறுபடி நம்ம கத்துக் கொடுக்கறது அது பயன்பாடு குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 7 வயதுக்குள்ள என்னென்னலாம் அதுக்கு உள்ள கொடுக்க முடியுமோ அதுதான் ஆயுட்கால வரைக்கும் அது பயணிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த 7 வருடங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுல குறிப்பா கூட ஒரு சில நாடுகள்ல 7 வயதுக்கு பிறகுதான் பள்ளிக்கு அனுப்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய அந்த பானு வீட்டு கல்வி முறையில தான் அந்த செய்தி உள்ள இருந்தது. அப்போ முதல் ஆசிரியர் யாரு அப்படின்னா, முதல்ல கத்துக் கொடுக்கறது யாரு அப்படின்னா, அல்லது யாருகிட்ட இருந்தா கத்துக்குது அப்படின்னா பெற்றோர்கிட்ட இருந்துதான். நம்ம குழந்தைகள் சரியில்லை, குழந்தைகள் இப்படி பண்றாங்க, தவறு பண்றாங்க, செய்யறாங்க அப்படின்னா ஒரு பாதி வெளிப்புற சூழல்ல இருந்து கத்துக்குது, பாதி நம்முடைய குடும்பங்கள்ல இருந்தே கத்துக்குது. ஒரு குழந்தை ஒரு தவறான வார்த்தை பேசுது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஞானம் பேசுறது இல்ல, அது எங்கேயா இருந்து கேக்குது, கேட்டதை வாய் வழியாக. அதனால அந்த 7 வயது ரொம்ப முக்கியமான பருவம். அந்த 7ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது 2வது பருவமாக இருக்குது.
அந்த 2வது பருவத்துல 14 வயதுல பூ பெய்யும் குழந்தைகள். அந்த 14 வயது வரைக்கும் நம்ம என்னென்ன உணவுகள் கொடுக்க முடியுமோ அதை வந்து வளர்ச்சிப்படுத்துறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல ஆண்களா இருந்ததுன்னா முடி முளைக்கும், குரல் மாறுபடும். அதுல யோகாவுல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிட்யூட்டரி சுரப்பினர் வந்து இங்க அட்ரினலோட தொடர்புடையதாக இருக்கு. அது அந்த நடிநாடி வந்து அப்பதான் வந்து அது முழுமையாக வேலை செய்யுது அப்படின்னு கூட சொல்றோம். பெண்கள் பூ பெய்கிறாங்க, ஆண்கள் வந்து குரல் மாறுபடுறது, அங்கங்க ரோமங்கள் முடி முளைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். மீசம் முளைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இந்த பருவ காலத்துல வந்து நம்மோடவும் இருக்கும், அதோட கொஞ்சம் தனியாவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த குழந்தைக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 14ல இருந்து 21 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம். இந்த பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து தன்னிச்சையாக அந்த தான் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். அப்பதான் வந்து அந்த திருமண வயது கூட அந்த பெண்களுக்கு 21ல வந்து திருமணம் பண்ணலாம். ஆண்களுக்கும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. முன்பெல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் 21, 22 வந்து ஆண்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு. இந்த பருவகாலம் ரொம்ப முக்கியமான பருவகாலம். இந்த 14ல இருந்து 21 வரைக்கும் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. தனிமையில இருக்கும் பொழுது அதற்கான சூழ்நிலைகள் வந்து மாறுபடுது அப்படிங்கிறாங்க. அதே போல இந்த 14 வயதுக்கு முன்னாடியே பூ பெய்தக்கூடியது, இன்னைக்கு 11, 9 இப்படியான 10 வயதில் கூட பூ பெய்தக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க. 7, 8 வயதிலையும் பூ பெய்து இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான உணவு முறைகள் தான் மிக மோசமானதாக இருக்கு. நம்ம ஏன் தான் வந்து இந்த பாஸ்கர் ஐயாவை, காரைக்கால் பாஸ்கர் ஐயாவை வந்து இந்த காலைச்சக்கரத்துல உயர்த்தி பிடிக்கிறது, காலைச்சக்கரம் மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய நிலை வந்து இந்த இயற்கை விவசாயத்துல உண்டு. நம்ம நிறைய விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா நம்மாழ்வார் சொல்றாரு, பரப்பளவுல எந்த அளவுக்கு பரப்பளவுல விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையா இருக்கு. அதுதான் குறிப்பாக வந்து இந்த பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிராய்லர் கோழி கடை வச்சிருக்கிறவங்களுடைய பெண்கள் தினமும் அதையே சாப்பிடுறது. எப்படி வந்து தேன் எடுத்தா அதுல இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கிறத வந்து அதைய வந்து அந்த மனிதன் சாப்பிடுவானா, அதே போல மிச்சம் மீதி இருக்கிறத அல்லது இயல்பாகவே அப்படி நிறைய சாப்பிட்ட குழந்தைகளை நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அந்த 8, 9 வயதுல பூ பெய்யுது, கர்ப்பப்பை அது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், அது வெளியில போனா எப்படி சுத்தப்படுத்திக்கும், அதை தன்னை எப்படி தற்காத்து கொள்ளும், எந்த வழிமுறையுமே இல்லாத ஒரு சிக்கல்ல உருவாக்குது. அதே போல ஆண்களுக்கும் இது தொடர்ச்சியாக அந்த பெண் பருவத்திலையும் ஆண் பருவத்திலையும் அது முறைப்படுத்தாம விட்டா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குழந்தைகளோ அல்லது ஆண்களோ அது முறையாக வெளியேறணும். அது வெளியேறாமல் வலுக்கட்டாயமாக அந்த ஆண் சக்தி பெண் சக்தி வெளியேறும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இந்த வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியது, மூளை நன்றாக வேலை செய்யக்கூடிய பயன்படக்கூடிய சக்தி வீணாக வெளியேறது. அதுதான் சிற்றின்பம் பேரின்பம்னு யோக நிலையில பிரிப்பாங்க. அந்த பேரின்பமாகிய அந்த ஆனந்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு இல்லாம சிற்றின்பத்தில் வீணாக வெளியேறுது. அதைய வந்து முறைப்படுத்துறதுக்கு சித்தர்கள் வழிவகுத்திருக்காங்க. அதுவும் முறையாக இருக்கணும் அப்படின்னா இந்த சுவாசம் நெறிப்படணும், உணவு ஒழுங்குபடணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து அப்படி தவறான வழியில் போகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பிடிக்கும், கலைகள்ல ஈடுபடுத்துறதா, ஓவியமா அல்லது விளையாட்டா, வேற என்ன, அவனுக்கு ஒரு கிரிக்கெட்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு செயல்ல வந்து அவனை வந்து தீவிரத்தன்மையாகணும். அந்த தீவிரத்தன்மையாகும் பொழுது அந்த அந்த சிந்தனைகள், அந்த செயல், அந்த ஆற்றல் இன்னொன்னாக மாறிடும். அதுதான் ஓசோ சொல்லுவார், ஒரு தங்க நாணயத்தை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம்னு சொல்லுவார். நீங்க சிற்றின்பத்துக்கும் பயன்படுத்தலாம், பேரின்பத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து போக
நாம் வேறு வகைகள் வடிவத்து கொடுக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு. அது நம்ம குறிப்பா அது விளையாடுறதுலயே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பிடிக்குது, ஒரு ஆசிரியர் உற்று நோக்குனா கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஓவியமா அல்லது விளையாட்டா அல்லது வேறு வகைகள்ல அவன் என்ன வெளிப்படுத்துது அவன்கிட்ட. ஒரு நல்ல நடிகன் ஆவானா அல்லது ஒரு அரசியல்வாதி ஆகிறது கூட பள்ளி பருவத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே 4 பேர்த்த வச்சு அவன் பேசிக்கிட்டே இருப்பான், சுத்தி அவனை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் அடுத்து பெரிய லீடரா வர்றான். இப்படி எல்லாம் நம்ம பார்த்து அந்த குழந்தைகள் எந்த நிலையில அவன் தள்ளப்படுறான் அப்படிங்கிறத பார்த்து அந்த நிலையில நம்ம அவங்கள பயணிக்க வச்சுட்டோம் அப்படின்னா இவ்வளவு இடர்பாடுகள் இல்லை. அதோடு ஒரு குழந்தைகள் குற்ற உணர்வோடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பள்ளியிலையும் சரி வீட்லயும் சரி, ஆகாது, உதவாக்கரை, இனிமேல் மேன்மை அடையாது அப்படிங்கிற வார்த்தைகள் வர்றபோது அவன் குற்றவாளியாக மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அவன் தான் அந்த குற்ற உணர்வோடு இருந்து மறுபடியும் குற்றம் செய்து மற்றவர்களையும் குற்றத்துக்கு ஆளாக்கக்கூடிய நபர்களாக இந்த சமுதாயத்துல மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பாராட்டுறதும் அதை நெறிப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் நாம் துணை செய்ய வேண்டியது இருக்கு. பெரியவங்களாகிய பொறுப்பு தான் அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்தெடுக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இது ஒரு பெரிய நிலை. அது பள்ளியிலேயே கல்வியில இன்னும் செழுமைப்படுத்த வேண்டியது இருக்கு, முறைப்படுத்த வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் பல்வேறு நபர்களை யோசிச்சு கல்வியில நிறைய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே யோக கல்வியை, இந்த வாழ்வியல் கல்வியை இன்னுமே பாடத்திட்டத்துல முறைப்படுத்தலாம். ஆனாலும் இன்னும் அதற்கான சூழ்நிலை அமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால இந்த பருவ காலங்கள் ரொம்ப முக்கியமான பருவகாலம். அந்த பருவ காலங்கள் இந்த சிறுநீரகம் அபரிதமான வளர்ச்சியை மேற்கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதுவே ஆளுமை தன்மைக்கும் அதுவே ஆற்றலுடையதற்கும் அதுவே இந்த பிரபஞ்சத்தை இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்வதற்கும் அதுவே காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு மேலும் மேலும் இந்த சிறுநீரகத்தை பத்தி நீங்களும் உள்வாங்கி அதை கல்வியாக நமக்கும் பிறருக்கும் பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அதாவது சிறுநீரகத்தை பற்றியும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும் நாம் உண்ணும் உணவு, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு எப்படி ஒரு நம்ம எறியாமல் அவர்களுக்கும் ஒரு பாதிப்புகள் வருகின்றது என்பதை, நாம் செய்யும் செயலால் தான் வருகிறது என்பதையும் நல்ல சிறப்பாக விளக்கிய, அதாவது என்னன்னாக்கா நம்ம அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்து கொண்டாலே வருங்காலங்களில் அதை விட்டு விடுபடலாம். பிராய்லர் பொரியிலிருந்து சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி புரோட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற உணவுகளே அல்ல. மாற்று வழி அடுத்தது பால் வகைகள், அடுத்தது பானிபூரி, அதாவது சிப்ஸ் வகைகள், இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு வாழ்க்கை முறையில நமக்கு தேவையான விஷயங்களா நம்ம கருதுறோம். ஆனா உண்மையிலே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பது அது அனைவரும் அறிய வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க காஃபி டீ கூட வெளியில குடிக்க முடியாத சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. ஏன்னா குடிக்கக்கூடிய விருப்பங்கள் இருந்தாலும் அதுல உண்மையான நாட்டு மாட்டு பசுபால் கிடையாது என்பதை அனைவரும் அறிய வேண்டும். அது அங்க பால் கடையில விற்கிற பால் எதுல தயாராகுது என்னங்கிறதே தெரியாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 10 டீ 20 டீ காஃபி இப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு தன்னோட உடல் நலத்தை அவங்கவுங்க கெடுத்துக்கிற சூழ்நிலைகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அதுல எதுல இருந்து அந்த பால் வருது? இன்னைக்கு பால் உற்பத்தி பண்ற இடத்துல வேலை செய்யறவங்களை கேட்டீங்கன்னாலே தெரியும், அவங்க கண்டிப்பா டீ காஃபி வெளியில குடிக்க மாட்டாங்க. அதை நீங்க உணர்வுபூர்வமா அறியலாம். ஏன்னா அவங்க ஒரு ஆள் நான் கண்டது என்னன்னாக்கா அதுல வேலை செய்யறவரை ஒரு ஆள் அவர்கிட்ட கேட்க உள்ள கிட்டத்தட்ட பால் வந்ததுல இருந்து அவங்க ஒரு பார்ட்டா பிரிச்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு வாரத்துல அந்த பால் வெளியில போகணும்னா அதுக்கு ஒரு கெமிக்கல், அதுல இருந்து 15 நாளைக்கு அப்புறம் வெளியில போகணும்னா அதுக்கு ஒரு இது சேர்க்கிறாங்க.
அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த பால் வெளியில போகணும்னா ஸ்டோரேஜுக்காக அவங்க வந்து என்ன பொருளை சேர்த்து அதை வந்து அந்த அளவுக்கு அது வந்து பால் தன்மை இல்லாம ஆக்கிடுறாங்க. அந்த பாலை தான் நம்ம டெய்லி குடிக்கிறோங்கிறத நீங்க நினைச்சு சிந்திக்க பார்க்க வேண்டும். இப்ப இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வுலயும் நமக்கு வந்து நம்ம அறியாமல் நம்ம வந்து தேவையில்லாம சில விஷயங்களை வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத வந்து இந்த குழுல உள்ளவங்க கண்டிப்பாக அறிய வேண்டும். மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும். தாங்களும் இதை வந்து பயன்படுத்தி அப்படி இது பால், டீ, காஃபி தான் வேணும்னா உங்களுக்கு அருகிலாமையில் கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் பசுமாட்டு பாலை நீங்க அருகலாம். அதை வேணா நம்ம முன்னிறுத்தி செய்யலாம வழிய வெளியில் கிடைக்கக்கூடிய உண்மையான பால்கள் அல்ல. மற்ற விஷயங்களும் அது மாதிரிதான். ஒவ்வொரு விஷயங்களும் இது வந்து ஐயா சொல்ற மாதிரி இன்னைக்கு இளமை பருவத்திலேயே பல பேருக்கு பல கெடுதல்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு அருமையாக விளக்கிய ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே நமக்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு. நாம் சொன்னது போல் தொடர்ந்து பயணியுங்கள், மற்றவர்களையும் பயணிக்க வையுங்கள். இந்த நிகழ்வு நீங்கள் வருவதை போல் அடுத்தவர்களுக்கும் இனிவரும் காலங்களிலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்த உங்களால் தான் முடியும். நீங்க வந்து கொஞ்சம் மெனக்கெட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இனிமேல் வந்து உங்களால முடியாதுங்கிறது கிடையாது. இனிமேல் உங்களால் முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தை உங்களிடம் தெரிவிக்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்வை பற்றி அடுத்தவர்களுக்கும் கூறி இந்த நிகழ்வை சார்ந்து அவர்களும் பயன்பெற வேண்டும் என்பதை உங்களுக்கு மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட 230 நாட்கள் நம்ம சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இந்த 230 நாட்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் சங்கத்திற்கும் மற்றும் திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று ஆசனங்களை சிறப்பாக அளித்த ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அதே போல் இன்று சிறப்பாக நமக்கு புது ஆசனங்களையும் பல வகைகளில் நமக்கு ஆசனங்களை அமைத்து கொடுத்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுல நீங்க கலந்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், வீடியோ ஆன்மெண்ட் செய்யுங்கன்ட்டு. நீங்க எப்படி பரவாயில்ல, ஆனா ஆன்மெண்ட் செய்யறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உள்வாங்க வேண்டும் என்பதை தன்னத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம வந்து இதுல வந்து சில பேர் வந்து பேர் இல்லாம சில பேர் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்வுல வரவுல அவங்களோட நேமோட கண்டிப்பா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பானது ஒரு நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து நாளை காலை 5:30 மணிகளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், நலப்பெறுக, வளம் பெறுக.